வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பத்தின ஒரு பார்வை மட்டும் இல்ல. இது ஈரோடு மேற்கு தொகுதியோட அரசியல் பொருளாதாரம் பற்றின ஒரு ஆழமான பார்வை. அதாவது தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி அந்த மண்ணோட உண்மையான நிலவரம் என்ன, மக்களோட மனநிலை என்னன்னு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். பாருங்க, மக்களுக்கு உண்மையா சேவை செய்யணும்னா முதல்ல நாம நிக்கிற மண்ணை பத்தி புரிஞ்சுக்கணும். அந்த மண்ணோட குணம், மக்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட தேவைகள் என்னன்னு தெரியணும். இதுதான் ஈரோடு மேற்கு. தமிழ்நாட்டோட அரசியல் வரைபடத்துல இது ஒரு மிக முக்கியமான தொகுதி. சரி, இந்த முழு ஆய்வையும் நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல ஈரோட்டோட கள யதார்த்தம் என்ன, அடுத்து வாக்காளர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு என்ன அர்த்தம், மூணாவதா இந்த அரசியல் மாற்றம் ஏன் கடந்தது, அப்புறம் இதை சரி செய்ய மக்கள் நலன் சார்ந்த ஒரு நல்லாட்சிக்கு என்ன மாதிரி திட்டம் தேவை, கடைசியா நாம பேசுற இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் பார்க்க போறோம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஈரோடு மேற்கு தொகுதியோட அஸ்திவாரம், அதாவது அங்க வாழ்ற மக்களோட எண்ணிக்கை, அவங்களோட பொருளாதாரம், இதையெல்லாம் பத்தி முதல்ல பார்ப்போம். ஏன்னா எந்த ஒரு தொகுதியோட ஆன்மாவும் அதோட மக்கள் தான். சரி, இந்த எண்களை பாருங்க. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு கதை சொல்லுது. 2021ல கிட்டத்தட்ட 2.93 லட்சம் வாக்காளர்கள். இவங்க தான் அந்த தொகுதியோட தலையெழுத்தையே தீர்மானிச்சிருக்காங்க. ஆண் பெண் விகிதம் ஏறக்குறைய சமமா இருக்கு. மக்கள் தொகையில சுமார் 94% இந்துக்கள், அதுல 16% பட்டியலின மக்கள். எழுத்தறிவு 73. ரொம்ப முக்கியமா இந்த தொகுதியோட பொருளாதாரம் 2 விஷயத்தை நம்பிதான் இருக்கு. ஒன்னு ஜவுளி, இன்னொன்னு மஞ்சள் விவசாயம். இத மனசுல வச்சுக்கோங்க, இது பின்னாடி நமக்கு ரொம்ப உதவும். இந்த ஜவுளியும் விவசாயமும் தான் ஈரோட்டோட வாழ்வாதார இயந்திரம். ஆனா இப்போ இந்த ரெண்டுமே கடுமையான நெருக்கடியில இருக்கு. ஒரு பக்கம் தண்ணீர் பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் கடுமையான சந்தை போட்டி. மக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற இந்த பொருளாதார சிக்கல்கள் நாளைக்கு அரசியல் கொந்தளிப்பா மாற வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அலசி இந்த நம்பர்ஸ் எல்லாம் மாறிட்டு வர அரசியல் சூழ்நிலைய பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். வாக்காளர் கொடுக்கிற தீர்ப்புங்கிறது வெறும் ஜெயிச்சது தோத்தது இல்ல, அது ஒரு செய்தி. சுமார் 2,93,000 பேர் 2021ல ஈரோடு மேற்கு தொகுதியோட எதிர்காலத்தை முடிவு செஞ்சது இவங்க தான். ஒவ்வொரு ஓட்டும் ஒரு தனிப்பட்ட குரல். இத்தனை குரல்களோட கூட்டு முடிவு தான் நாம இப்ப பாக்குற இந்த ரிசல்ட். 10.9%. இதுதான் 2021 தேர்தல்ல திமுகவோட வெற்றி வித்தியாசம். இதுக்கு முன்னாடி அதிமுக கோட்டையா இருந்த இந்த தொகுதியை திமுக கைப்பற்றி இருக்கு. இது ஏதோ நூலிலையில குடைச்ச வெற்றி இல்ல, வாக்காளர்களோட மனசுல ஒரு தெளிவான மாற்றம் நடந்திருக்குங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். 2016ல இருந்து 2021க்குள்ள ஓட்டுப்பதிவு கிட்டத்தட்ட 4% குறைஞ்சிருக்கு. ஏன்? மக்கள் சோர்வடைஞ்சிட்டாங்களா, இல்ல சிஸ்டம் மேல நம்பிக்கை போயிடுச்சா? ஆயிரக்கணக்கான மக்கள் ஓட்டு போடவே வேணான்னு முடிவு பண்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருக்குமே ஒரு அபாய சங்கு. இந்த சார்ட்டை பார்த்தா கதை இன்னும் தெளிவா புரியும். 2016ல அதிமுகவுக்கு சுமார் 82,000 ஓட்டு, திமுகவுக்கு 77,000 ஓட்டு. ஆனா 2021ல பாருங்க, அதிமுக வாக்குகள் லேசா குறைய திமுகவோட வாக்கு வங்கி 1 லட்சத்தை தாண்டி போயிருக்கு. இந்த மாற்றம் எதேச்சியா நடந்தது இல்ல, இதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான காரணங்கள் இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். உண்மையான தரவுகளோட பொறுப்போட பேசுறது தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்தோட அடித்தளம். அதுதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிய மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுக்கும். இந்த ஆய்வும் அந்த அடிப்படையில தான் செய்யப்படுது. சரி, இப்ப 3வது பகுதிக்கு போலாம். தேர்தல் முடிவுகள்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். இப்போ ஏன் நடந்ததுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். வாக்காளர்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, அதுக்கான மூல காரணங்கள் என்ன? ஒரு தேர்தலுங்கிறது வெறும் ஓட்டு கணக்கு இல்ல, அது மக்களோட குறைகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எல்லாத்தையும் கணக்கு பார்க்குற ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி. நாம இப்ப பார்க்க போறது மக்களோட மனநிலைய தணிக்கை செய்யற மாதிரி. வாக்காளர்களை இந்த முடிவுக்கு தள்ளுன குறிப்பிட்ட பிரச்சனைகள் என்னென்னு பார்ப்போம். வெறும் டேட்டாவா பேசாம மக்களோட குரலையும் கேட்போம். ஒருத்தர் சொல்றார், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுறேன்னு சொன்னாங்க, ஆனா எங்க புனிதமான காவேரியாறு இன்னைக்கும் ஜவுளி சாயக்கழிவால செத்துக்கிட்டு இருக்கு. இது ஒருத்தரோட ஆதங்கம் மட்டுமில்ல, இது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தோட சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பிரச்சனை. இன்னொரு முக்கியமான உள்ளூர் பிரச்சனை. ஒரு விவசாயி சொல்றாரு, தெரு நாய்ங்க எங்க ஆடுகளை கடிச்சு கொன்னுடுச்சு, போராட்டம் பண்ணோம், ஆனா எம்எல்ஏ தரேன்னு சொன்ன நஷ்ட ஈடு இன்னும் கைக்கு வரல. இது கிராமப்புற வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் நேரடியா பாதிக்கிற ஒரு நிர்வாக தோல்விக்கு சரியான உதாரணம். சரி, இந்த அரசியல் மாற்றத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பிரிச்சு பாப்போமா? 4 முக்கியமான காரணிகள் இருக்கு. 1, சாதி நகர்வு.
சில சமூகங்கள் பாரம்பரியமா ஆதரிச்சு வந்த கட்சிகளை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க. 2வது, வளர்ச்சி இடைவெளிகள். அடிப்படை தேவையான தண்ணீர், ரோடு, சுகாதாரம் இதுல இருக்கிற குறைபாடுகள் மக்கள் கோபத்தை அதிகப்படுத்துது. 3வது, வேலையில்லா திண்டாட்டம். புதுசா தொழிற்சாலைகள் வராததால பொருளாதாரத்துல ஒரு பதட்டம் இருக்கு. 4வதா, நலத்திட்ட சோர்வு. இலவசங்கள் கிடைக்கிறது சந்தோஷம்தான், ஆனா அது மட்டுமே உண்மையான வளர்ச்சிக்கு மாற்று இல்லைன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனைகளை என்னென்னு அடையாளம் கண்டுபிடிச்சு இப்போ அதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கணும். வெறும் பேச்சில்ல, தரவுகளோட உறுதியான தீர்வுகளை பத்தி பேச போறோம். இதுதான் மக்கள் நலன் சார்ந்த ஒரு நல்லாட்சிக்கு தேவையான ஒரு ப்ளூ பிரிண்ட். ஈரோட்டோட எதிர்காலத்தை உருவாக்க இந்த வளர்ச்சி திட்டம் 3 முக்கிய தூண்களை அடிப்படையா கொண்டது. முதல் தூண் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்யறது. 2வது, நிலையான உள்ளூர் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது. 3வது, நம்பகமான சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பை கொடுக்கிறது. இந்த 3ம் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சுது. இத ஒன்னா செயல்படுத்தினாதான் முழுமையான பலன் கிடைக்கும். இது வெறும் காத்துல சொல்ற வாக்குறுதி இல்ல, தெளிவான காலக்கெடு, அளவிடக்கூடிய பலன்களோட கூடிய முதலீட்டு திட்டங்கள். பாருங்க, 374 கோடி ரூபாயில குடிநீர் திட்டம். இதனால சுமார் 4.9 லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான தண்ணீர். 882 கோடி ரூபாயில ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா. இது மூலமா 10,000 வேலை வாய்ப்புகள். 250 கோடி ரூபாயில கழிவுநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு. இதனால மாசுபாடும் நோய்களும் குறையும். ஆனா வெறும் பணமும் திட்டமும் மட்டும் போதாது. இது உண்மையிலே மக்களோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும்னா திட்டங்களை செயற்படுத்துறதுல வெளிப்படைத்தன்மையும் மக்கள் பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நல்ல திட்டத்தை எப்படி மக்கள் கிட்ட சரியா கொண்டு போறது? அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வேணும். நாங்க இத சதுர்முக கோட்பாடுன்னு சொல்றோம். 4 முகம், 4 விதமான அணுகுமுறை. சிவனோட உக்கிரம் மாதிரி முதல் அணுகுமுறை தாக்குதல். அதாவது எதிர்க்கட்சி செய்ய தவறின வாக்குறுதிகளை, காவிரி மாசுபாடு, தெருநாய் பிரச்சனை மாதிரி நேரடியா கேள்வி கேட்கிறது. விஷ்ணுவோட நிலைத்தன்மை மாதிரி 2வது ஸ்திரத்தன்மை. அதாவது நலத்திட்டங்கள் தொடரும், நிலையான வளர்ச்சி இருக்கும்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. பிரம்மாவோட படைப்பாற்றல் மாதிரி 3வது புதுமை, திறன் மேம்பாட்டு மையம், ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு புது புது திட்டங்களை அறிவிக்கிறது. துர்கையோட கவசம் மாதிரி 4வது பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு நஷ்டஈடு, சுத்தமான தண்ணீர்னு நலிவடைஞ்ச மக்களை பாதுகாக்கிறன்னு உறுதி கொடுக்கிறது. நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ஆழமான ஆய்வை ஒரு பயனுள்ள நேர்மையான நிர்வாகத்தோட எப்படி இணைக்கிறது, இந்த அறிவை செயலுக்கு கொண்டு வரது எப்படி? இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை இருக்கு. மக்களோட அடிப்படையான குறைகளை கண்டுக்காம விட்டா அதோட விலை ஒரு தேர்தல்ல தோக்குறது மட்டும் இல்ல, அது ஒட்டுமொத்த சிஸ்டம் மேலேயும் மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க வச்சிடும். அந்த நம்பிக்கை தான் ஜனநாயகத்தோட ஆணிவேர். இப்போதைய அரசியல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு நெறிமுறை. இந்திய சட்டப்படி ஒருத்தரோட தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்தணும்னா அவரோட அனுமதி வேணும். வாக்காளர்களோட தகவல்களை பொறுப்பா பயன்படுத்துறது வெறும் சட்ட கடமை மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு தனிநபரோட தனித்துவம் மற்றும் கண்ணியத்துக்கு நாம கொடுக்கிற மரியாதை. முன்னாடி போக வேண்டிய பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா அந்த பாதையில நடக்கிறதுக்கான மன உறுதி இருக்கா? இந்த முடிவு தலைவர்கள் கிட்ட மட்டும் இல்ல, விழிப்புணர்வோட இருக்கிற ஒவ்வொரு குடிமகன் கிட்டையும் இருக்கு. ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குறது நம்ம எல்லாரோட கூட்டு பொறுப்பு. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்க தொகுதியை மேம்படுத்த விரும்பினா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. mgr@blueprintstrategies.ai-க்கு இமெயில் பண்ணுங்க அல்லது 08042041602க்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.